நேத்து உலகம் முழுக்க பல இடங்கள்ல பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானங்கள் தரையிறங்க முடியாம சிக்கலை சந்திச்சிருக்கு. பல விமானங்களை டேக் ஆஃப் பண்ண முடியல. இதனால 1000க்கும் மேல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால பயணிகளோட பயணம் பாதிக்கப்பட்டிருக்கு. போர்டிங் பாஸ கையில் எழுதி கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தேசிய வங்கி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் நேத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால உலகத்துல பண பரிவர்த்தனை பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸ் பலது நேத்து செயல்படல. பல மருத்துவமனைகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. பல ஐடி நிறுவனங்கள், சிறிய பெரிய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பெரிய அளவுல பாதிக்கப்படலனா கூட பலரும் முதலீடு செய்யக்கூடிய ஏஞ்சல் ஒன் மாதிரியான புரோக்கர் ஆப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பங்குதாரர்கள் பெரிய அளவுல சிக்கலை சந்திச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஃபால்கன் அப்படின்ற சென்சார் பாதிப்புனால தான் ஏற்பட்டிருக்கு. OS சாஃப்ட்வேர்ஸ் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற நிறுவனம் தான் உலகம் முழுக்க பெரிய அளவுல கொடுத்துட்டு இருக்காங்க. விண்டோஸ்ல இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர்களை மால்வேர்ல இருந்தும் சைபர் அட்டாக்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்ற நிறுவனம் பண்ணுது. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஃபால்கன் அப்படின்ற சென்சார் தான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தேவையான செக்யூரிட்டி அப்டேட்டையும் சைபர் அட்டாக்ல இருந்தும் கம்ப்யூட்டர்ஸை பாதுகாக்குது. இதுல ஏற்பட்ட ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு தான் நேத்து உலகம் முழுக்க ஸ்தம்பிக்க காரணமா இருந்திருக்கு.